அரக்கோணத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் காந்தி ஒருமையில் பேசியதாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி கைத்தறித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு பதிலளித்த அமைச்சர் காந்தி ஒருமையில் பேசியதாக கூறி அதிமுகவினர் கண்டன முழக்கங்கள் எழுப்பியுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதாகர். சுதாகர், விவரங்கள். வணக்கம் மேடம். அரக்கோணத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினர் 40 பெண்கள் உட்பட 110 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது ராணிப்பேட்டையில் பேசிய அவர், பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் வேட்டி சேலையில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் நடப்பதாகவும் இது குறித்து அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முறையான விசாரணை நடத்தப்பட்டு அமைச்சர் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு மறுநாள் பதிலளித்த தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவதூறாகவும் ஒருமொழியில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அரக்கோணத்தில் இன்று அதிமுக எம்எல்ஏவும் சட்டமன்ற துணை கொறடாவும் சு ரவி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் தடையை மீறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது 40 பெண்கள் உட்பட 110 அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.